unit 1 and 2 was stopped more than 30 times. Don't you think these numbers are very unusual? See, yes, I do agree, and then we are trying to address. You may realize that Kudankulam was first 3+ generation plant, possibly in the world also, which was sort of for which the construction has started. So there are some initial problems. In Tarapur also similar type problems were faced in the initial 3-4 years of operation. So I feel definitely NPCIL is putting in tremendous amount of effort, and they will be able to overcome the difficulties. The present government, under the leadership of Prime Minister Modi, he has sanctioned 10 additional reactors which we are going to set up in fleet mode. They are our own pressurized heavy water reactor design, and in addition to that, 2 more reactors, light water reactors, they have also been. தற்போது கிடைத்த அண்மை செய்தியின்படி கூடங்குளம் அணு உலைகள் அடிக்கடி நிறுத்தப்படுவது வழக்கத்திற்கு மாறானது என்பதை ஏற்கிறேன் என இந்திய அணுசக்தி கழக தலைவர் கபிலேஷ் நீல்கத் வியாஸ் பேட்டியளித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அளிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் சதீஷ் இணைப்பில் இருக்கிறார். சதீஷ், இதுகுறித்த மேலதிக தகவல்கள் என்ன? ஷபினா, கூடங்குளம் அணு உலை அலகு 1ஆனது 2013ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் அப்ரோச் கிரிட்டிகாலிட்டி என்ற உற்பத்தியை துவங்கியது. அந்த 2013ஆம் ஆண்டு துவங்கப்பட்டதிலிருந்து இந்த ஆண்டு 2019 ஜனவரி மாதம் வரை அந்த அணு உலையானது இதுவரை 47 முறை பழுதாகி உற்பத்தியானது நிறுத்தப்பட்டது என்பது ஆர்டிஐ தகவலின் மூலம் கிடைக்கப்பட்டிருந்தது. அணு உலை அலகு 2 2017ஆம் ஆண்டு உற்பத்தியை துவக்கியது. 2017ஆம் ஆண்டிற்கு பிறகு அந்த அணு உலையானது தற்போது வரை 19 முறை தனது உற்பத்தியை பழுதின் காரணமாக நிறுத்தியுள்ளது. உலக அளவில் பார்த்தோம் என்றால் ஒரு அணு உலையானது ஆண்டிற்கு 2 அல்லது 3 முறை மட்டுமே நிறுத்தம் என்றது ஏற்படும். ரஷ்யாவில் கடந்த 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் ரஷ்யாவின் சோச்சி நகரில் நடைபெற்ற சர்வதேச அணுசக்தி மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய அணுசக்தி துறை செயலாளர் மற்றும் இந்திய அணுசக்தி கழகத்தின் தலைவரான கமலேஷ் நீல்கந்த் வியாஸை நாம் அங்கு சந்தித்து ஒரு பேட்டி எடுக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த பேட்டியில் அவர் மிக தெளிவாக கூடங்குளம் அணு உலையில் பிரச்சனைகள் உள்ளது என்பதை முதன்முறையாக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அதாவது கூடங்குளம் அணு உலை பிரச்சனைகள் இருக்கிறது என்பது பல்வேறு ஆண்டுகளாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் அங்குள்ள பொதுமக்கள் மற்றும் இந்திய அணுசக்தி துறையை தொடர்ந்து கண்காணித்து வரும் மூத்த பத்திரிகையாளர்கள், விஞ்ஞானிகள் உள்ளிட்டோர் கூறி வரும் ஒரு குற்றச்சாட்டாக இருந்த நிலையில் அனைத்து அரசு அமைப்புகளும் அந்த குற்றச்சாட்டை நிராகரித்து வந்தது. கூடங்குளம் அணு உலை உற்பத்தி மிக சாதாரணமாக மற்ற அணு உலைகளை போல் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவே அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். ஆனால் இந்த அணு உலைகள் அடிக்கடி பழுதாக வருவது தொடர்ச்சியாக நடந்து வந்த நிலையில்தான் இப்போது ஒரு கேள்வியை அணுசக்தி கழக தலைவரிடம் நாம் எழுப்ப வேண்டியிருந்தது. அந்த பேட்டியில் அவர் கூறிய தகவல் என்பது இந்தியாவில் முதல் முறையாக கூடங்குளம் அணு உலையில் பிரச்சனை உள்ளது என்பதை இந்திய அரசின் சார்பில் அந்த அணுசக்தி துறையின் தலைவரே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் அவர் கூறிய தகவல் என்னவென்றால், இந்த கூடங்குளம் அணு உலையானது ஃபுகுஷிமா அணு உலை விபத்துக்கு பிறகு பல்வேறு விபத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் கட்டப்பட்ட அணு உலை, அதாவது 3rd ஜெனரேஷன் அணு உலை. இதில் தொடக்க நிலை பிரச்சனைகள் உள்ளது. அதை எங்களது NPCIL இந்திய அணுசக்தி கழக அதிகாரிகள் ரொம்ப தீவிரமாக அதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். மேலும் அணு உலை அடிக்கடி பழுதாகி உற்பத்தியை நிறுத்துவது என்பது மற்ற அணு உலைகளை காட்டிலும் வழக்கத்துக்கு மாறானது என்பதையும் அவர் நமக்கு அளித்த பேட்டியில் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் இந்தியாவில் தற்போது கட்டப்பட்டு கொண்டிருக்கும் அணு உலை தவிர்த்து மேலும் 12 புதிய அணு உலைகளை அமைக்க பிரதமர் மோடி அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அந்த நிகழ்வில் அவர் பேசியிருந்தார். ஷபினா, தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ். இதுகுறித்த விவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக பூவுலகி நண்பர் சுந்தரராஜ் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மிஸ்டர் சுந்தரராஜன். தற்பொழுது கூடங்குளம் அணு உலையில் தொடக்க நிலையில் பல பிரச்சனைகள் இருப்பதாக அதனுடைய தலைவரை ஒப்புக்கொண்டிருக்கிறார். தங்களுடைய தரப்பிலிருந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு இது கண்டிப்பாக இந்த இடத்தில் ஒரு விசாரணை வேண்டும் என்று தங்கள் தரப்பிலிருந்து ஒரு வாதம் வைக்கப்பட்டது? அதாவது முதலிருந்தே நாங்கள் போராடிய மக்கள், இடிந்தகரை கூடங்குளம் பகுதி மக்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது தொடர்ந்து சொல்லிருக்கோம். கூடங்குளம் அணு உலைகள் 3ஆம் தலைமுறை அணு உலை கிடையாது, 3ஆம் தர அணு உலைகள்.
தேர்ட் ரேட்டட் ரியாக்டர்ஸ். உலகத்துல இதுவரைக்கும் எந்த அணு உலைகளும் இத்தனை முறை பழுதடைஞ்சு நின்னது கிடையாது. உலகத்துல இருக்க மற்ற அணு உலைகள்லாம் 2 வருஷம் ஒரு தடவை நிற்கும் அல்லது நிப்பாட்டப்படும். ஆனா கூடங்குளம் தான் கடந்த 4 ஆண்டுகளில் 47 முறை முதல் உரையும் 1.5 ஆண்டுகளில் 19 முறையும் பழுதடைந்து நின்றுள்ளன. மக்கள் இதுவரை கூறி வந்த அத்தனை விஷயங்களும் இன்றைக்கு உண்மை என்று புலப்பட்டிருக்கிறது. இந்திய அரசின் அணுமின் கழகத்தின் தலைவர் அவர்களே, இட்ஸ் வெரி அன்யூஷுவல், இது இதுவரைக்கும் நடைமுறையில் இல்லாதது, நாங்கள் கேள்விப்படாது, நாங்கள் மேற்கொண்டு இந்த பழுதுகளை சரி செய்ய முயற்சி செய்யணும் என்று சொல்லியிருப்பது இதுவரை போராடிய மக்கள் சொல்லி வந்ததை உண்மை என்று நிரூபித்துள்ளது. இது தமிழக அரசிற்கும் இந்திய அரசிற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை ஒலி. இந்த முதல் 2 உரைகளில் ஒரு சுதந்திரமான ஒரு குழுவை கொண்டு எதனால் இந்த பழுதுகள் ஏற்படுகின்றன, எதனால் இந்த மாதிரி அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுகிறது என்பது ஆராய வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக கோரி வருகிறோம். அதே காலகட்டத்தில் 3, 4, 5, 6 என்ற அணுகுலை விரிவாக்க திட்டத்தையும் கைவிட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து வருகிறோம். நாங்கள் எடுத்து வைத்த வாதங்கள் எல்லாம் சரி என்பது இது நிரூபணமாகிறது இந்த அணுசக்தித்துறை தலைவரின் பேட்டியால். சுந்தரராஜன், இப்போது மத்திய அரசின் அணுசக்தி துறை செயலாளரே இப்படி ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த விவகாரத்தில் மாநில அரசு மேற்கொண்டு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க முடியும்? என்றால் அணு உலை ஒரு விபத்து ஏற்பட்டால் அதன் பொறுப்பு அனைத்தும் மாநில அரசுக்கு கட்டுப்பாட்டின் கீழ் வருகின்றது. இதில் மாநில அரசின் பங்கு என்ன? அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கையை இனிமேல் மேற்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? அதாவது பொதுவாக பேரிடர் மேலாண்மை, அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வரதான், மாநில அரசு கீழே வரதான். அப்போ ஒரு அணு உலையில் ஒரு சின்ன பெரிய புகுஷிமா அளவுக்கு பெரிய விபத்தே தேவையில்லை. ஆனால் ஒரு சிறிய விபத்து level 1 ஆக்சிடென்ட்னா கூட அது ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது இந்தியா மாதிரி தமிழகம் மாதிரி மக்கள் தொகை அடர்த்தியாக உள்ள மாநிலத்தில் அதன் விளைவுகளை பற்றி நாம் யோசிக்க கூட முடியாது. நிச்சயமாக தமிழக அரசு இந்த விஷயத்தில் இதுவரை காத்து வந்த மௌனத்தை கலைத்து இந்திய அணுசக்தி துறையை ஒரு சுதந்திரமான குழுவை கொண்டு கூடங்குளம் அணு உலைகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். இந்தியா ஒட்டுமொத்த தமிழகம், தென்னிந்தியா, இந்தியா என் உலகத்திற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக கூடங்குளம் அணு உலைகள் மாறி உள்ளன. இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இத்தனை காலம் சொல்லி வந்த விஷயங்கள் இன்று உண்மை என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு உடனடியாக அணுமின் கழகத்தை தொடர்பு கொண்டு உற்பத்தியை நிறுத்தி விரிவாக்க திட்டத்தை கைவிட்டு சுதந்திரமான குழுவை கொண்டு இந்த திட்டத்தை ஆய்வு செய்ய வேண்டும் நாங்கள் கேட்கிறோம். தற்போது கிடைத்த அண்மை செய்தியின்படி கூடங்குளம் அணு உலைகள் அடிக்கடி நிறுத்தப்படுவது வழக்கத்திற்கு மாறானது என அதனுடைய கழக தலைவரை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த திரு சுந்தரராஜன் அவர்கள் வழங்க கேட்டோம். Kodagalam, unit 1 and 2 was stopped more than 30 times. Don't you think these numbers are very unusual? See, yes, I do agree, and then we are trying to address. You may realize that Kudankulam was first 3+ generation plant, possibly in the world also, which was sort of for which the construction has started. So there are some initial problems. In Tarapur also similar type problems were faced in the initial 3-4 years of operation. So I feel definitely NPCIL is putting in tremendous amount of effort and they will be able to overcome the difficulties. The present government under the leadership of Prime Minister Modi, he has sanctioned 10 additional reactors which we are going to set up in fleet mode. They are our own pressurized heavy water reactor design, and in addition to that 2 more reactors, light water reactors, they have also been sanctioned. இது தொடர்பாக நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சுப உதயகுமாரன் நம்மிடம் இழந்துள்ளார். உதயகுமார், வணக்கம். இந்த பேட்டியை எப்படி பாக்குறீங்க? முதல் முறையா இந்திய அரசின் சார்பில் கூடங்குளம் அணு உலையில் பிரச்சனைகள் உள்ளது என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் நீண்ட காலமாக வச்சிட்டு இருந்த ஒரு குற்றச்சாட்டு தான். இனிமே அரசு எந்த மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, வணக்கம். நாங்க ஏற்கனவே இதை பத்தி நிறைய பேசியிருக்கிறோம். தொடக்கத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்திருக்கிறோம். இது டிஃபெக்டிவ் பிளான், இதுல பிரச்சனைகள் இருக்குது. அப்போ எங்க மேல இப்படி அவதூறான குற்றச்சாட்டுகளை சொல்லி எங்களை முடக்குவதற்கும்
எங்களை புறந்தள்ளுவதற்கும் தான் அரசும் இந்த அணுசக்தி துறையும் முயற்சி செய்தார்கள். இப்போது அணுசக்தி துறையினுடைய தலைவரே அங்கே பிரச்சனைகள் இருப்பதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார். இது அவ்வளவு எளிதாக கடந்து செல்லக்கூடிய விஷயம் கிடையாது. இது ஒரு பஸ் பிரேக் டவுன் மாதிரி கிடையாது. இது ஒரு சாதாரண தொழிற்சாலையில உள்ள பிரச்சனை கிடையாது. இது மிகவும் ஆபத்தான அணு உலை தொடர்பான பிரச்சனைகள். நாளை ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால், ஒரு விபத்து நடந்தால் பல லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை மிக மோசமாக பாதிக்கப்படும். எனவே இந்த அணுசக்தி துறை தலைவர் சொன்னதை உடனடியாக மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு இது பற்றிய கூடங்குளம் அணுமின் நிலையங்கள் பற்றிய ஒரு முழு ஆய்வு நடத்தப்பட வேண்டும். ஒரு சார்பற்ற குழு, அந்த அரசு சாராத வல்லுநர்களை கொண்ட ஒரு குழுவை வைத்து ஆய்வு செய்து இங்கே என்ன பிரச்சனை, என்ன நடக்கிறது, இந்த பிரச்சனைக்கு யார் காரணம், இதை எப்படி நிவர்த்தி செய்வது, அல்லது இந்த அணு உலைகளை உடனடியாக மூட வேண்டுமா என்பது பற்றி ஒரு ஆய்வை செய்து அந்த 2 அணு உலைகளையும் மூட வேண்டும். தொடர்ந்து இந்த அணு உலைகளை விரிவாக்கம் செய்யக்கூடாது, கூடுதலாக அணு உலைகள் வாங்கக்கூடாது என்கிற ஒரு முடிவை மத்திய அரசு எடுக்க வேண்டும். இது ஒரு மிக மிக முக்கியமான பிரச்சனை. நாங்கள் இதைத்தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பிரச்சனை இருக்கு, இதுல நீங்க பல லட்சக்கணக்கான மக்களோட உயிர்களோட விளையாடுறீங்க நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். யாருமே கண்டுக்கல. எங்களை அவதூறு சொல்லி எங்களை கேவலப்படுத்துறதுலதான் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் கவனம் செலுத்துதே தவிர மக்கள் பிரச்சனையை இவங்க பெருசா எடுக்கல. இப்போ அந்த குதிரையினுடைய வாயிலிருந்தே கேட்டிருக்கிறோம், பிரச்சனை இருக்கு, இது அன்யூஷுவல்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய அணு உலைகள், கூடங்குளம் அணு உலைகள் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய அணு உலைகள். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்த அணு உலைகள். அங்கே மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை அணுசக்தி துறை தலைவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். உடனடியாக ஆய்வு செய்து இந்த உலைகளை மூட வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகிறோம். உதயகுமார் அவர் நமக்கு அடுத்த பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, தாராபுர அணு உலையில் கூட இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஆனா நாங்க அதை சரி செஞ்சுட்டோம் அப்படிங்கிறாரு. அப்படி ஒரு மீண்டும் கூடங்குளம் அணு உலையை அவங்களால சரி செய்ய முடியாதா? அவங்க மேல உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? இல்ல, தாராபுர அணு உலைகள் இந்திய தொழில்நுட்பத்தால, இந்திய தொழில் வல்லுநர்களால கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம். இது வெளிநாட்டு அணு உலை ஒண்ணு. 2வது, தாராபுர அணு உலையிலேயே இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்த போது அங்க நம்ம ஒரு அந்த மெல்ட் டவுனுக்கு ரொம்ப அருகாமையில் வந்து விட்டோம் என்று ஒரு செய்தி சில ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது. இன்னும் ஒரு சில விஷயங்கள் தவறாக போயிருந்தால் அந்த அணு உலையே ஒரு மெல்ட் டவுன், ஒரு உருகி ஒரு வெடிப்பு நடக்கக்கூடிய அளவுக்கு வந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா எப்படியோ அது நம்ம காப்பாற்றப்பட்டோம். இந்த மாதிரி நம்ம உட்கார்ந்துருக்க முடியாது. அது தாராபுர அணு உலைகளை விட 3-4 மடங்கு பெரியது கூடங்குளம் அணு உலைகள். வெளிநாட்டு தொழில்நுட்பம். இப்ப கூட சொல்றாங்க, கண்ட்ரோல் ரூமுக்கு உள்ள போய் பார்த்தோம்னா பல எந்திரங்கள்ல ரஷ்ய மொழியில தான் எழுதியிருக்கிறாங்க, ரஷ்ய மொழியில தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, அந்த அந்த பிளான் கூட ரஷ்ய மொழியில இருக்குது, இங்க உள்ளவங்களுக்கு எதுவுமே பெருசா தெரியாது அப்படிங்கிறாங்க. ஸோ தாராபூர்ல நாங்க பண்ணிட்டோம், அதனால கூடங்குளத்திலையும் பண்ணிடுவோம், அதனால பல லட்சம் கணக்கான மக்கள் நீங்க எங்களை நம்பிக்கிட்டு உயிர் வாழுங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சாதாரண ஒரு 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 பிரச்சனை இல்லை. இது ஒரு மிக மிக மோசமான, மிகவும் ஆபத்தான ஒரு பிரச்சனை. எனவே இவங்க சொல்றதை ஏற்றுக்க முடியாது. ஒரு சார்பற்ற குழுவை வைத்து, ஒரு சர்வதேச சார்பற்ற குழுவை வைத்து விசாரணை செய்தே ஆக வேண்டும். இதில் எந்த சமரசத்துக்கும் இடம் கொடுக்க முடியாது. இன்னொரு தகவலையும் இந்திய அணுசக்தி கழக செயலாளர் தெரிவித்திருந்தார். அதாவது மேலும் 12 உலைகள், 10 மென்னீர் உலைகள், 10 கனநீர் உலைகளை, 2 கனநீர் உலைகள் உள்ளிட்ட 12 உலைகள் அமைப்பதற்கு ஒப்புதல் பெற்றுள்ளோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். இந்த விரிவாக்கத்தை எப்படி பாக்குறீங்க? இதுலயும் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம், முதல் 2 அணு உலைகளை விட 3 மடங்கு அதிக விலையோட 3வது 4வது அணு உலையை கொண்டு வராங்க. கூடங்குளத்துக்கு 42,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள உலைகள். அப்ப முதல் 2 உலையும் 12,000 13,000 கோடினா ஏன் 3வது 4வது அணு உலை 42 கோடி வருது? அப்ப இவ்வளவு அதிகமா செலவாகிறதுக்கு காரணம் ஒருவேளை இழப்பீடு தராங்களான்னு நாங்க கேட்டோம் அணுசக்தி துறை கிட்ட. எந்த இழப்பீடும் கிடையாது. அப்படின்னா ஏன் இவ்வளவு 3 மடங்கு விலை அதிகமாகுதுன்னா அதுக்கும் பதில் கிடையாது. இனி 5வது 6வது அணு உலைகள் அதை விட அதிகமான விலைக்கு வாங்குறாங்க. இது கேட்கறதுக்கு யாருமே கிடையாது இந்த நாட்டுல. இந்த துறை மத்திய அரசினுடைய செல்லப்பிள்ளை. இது ஒரு புனித பசு. இந்த புனித பசு யாரும் கேள்விக்குள்ளாக்க கூடாது. கேள்விக்குள்ளாக்குறவங்க தேச துரோகிகள். எங்களை மாதிரி உள்ளவங்க எல்லாம் கேள்வி கேட்கறதுனாலதான் எங்களை இப்படி அவதூறு பேசுறாங்க. நாடாளுமன்றத்துல எந்த விவாதமும் கிடையாது. அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் இந்த அணு உலையை கேள்வி கேட்கறது பயப்படுறாங்க. காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி,
இந்த செல்ல பிள்ளையை கேள்வி கேட்க மாட்டார்கள், தட்டி கொடுத்து அதில் என்ன கிடைக்குமோ லாபத்தை சம்பாதிப்பதற்காகத்தான் பல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். எனவே பொதுமக்களுக்கு இந்த பிரச்சனைகளை பற்றி யாரும் சொல்லி தரதும் இல்லை, ஒரு பொது விவாதம் நடத்துறதும் இல்லை. அதனால இவங்க அந்த அணுசக்தி துறை அதிகாரிகள் they are having a high life, wonderful international conference, international travel, மக்கள் பணத்தை வாரி இறைச்சி சுகபோகமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. 5 பைசா பிரயோஜனம் கிடையாது நாட்டு மக்களுக்கு. அதனால இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் அந்த துறையில் இருக்கிறதுனால இது அதிகமா வாங்கும் தோறும் அணுசக்தி துறையில உள்ளவங்களுக்கும் லாபம், அரசியல் பெரிய அரசியல் கட்சியில உள்ளவங்களுக்கும் லாபம். ஸோ எல்லாரும் அவங்க முதுகை சொரிஞ்சி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் கடுகளவும் பயன் இல்லை இந்த அணு உலைகளால. அதனால நாங்க we are opposing this. நன்றி திரு உதயகுமார். இந்திய அணுசக்தி கழக தலைவர் கூடங்குளம் அணு உலை அடிக்கடி பழுதாவது என்பது ஒரு வழக்கத்திற்கு மாறானது என்பதும், அந்த அணு உலையில் தொடக்க நிலை பிரச்சனைகள் சில உள்ளன, அதை சரி செய்ய அதிகாரிகள் முயற்சி செய்து வருவதாகவும் நமக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருந்தார். இது தொடர்பான கருத்துக்களை பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுந்தரராஜன் மற்றும் அணுசக்திக்கான மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் வழங்க கேட்டோம். ஷபினா, இனி உங்களுடன்.